ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான சூப்பரான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்காக ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அது இதில் சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே பீட்ரூட் பொரியல் செய்கிறப்ப காரம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்ரூட் தண்ணி விட்டு வரும், அதனால் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டுருங்க. இப்போ நான் இந்த டம்ளரில் இன்றைக்கி நான் 3 டம்ளர் தண்ணி இதுக்கு சேர்த்துக்க போகிறேன். இந்த காய் நல்லா வேகணும், அதனால் 3 டம்ளர் தண்ணியை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும், அதனால் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு, காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் நான் சேர்த்திடலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு தேங்காய் துருவலை நான் இதில் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் பொரியல் செய்கிறப்ப இந்த மாதிரி தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சேர்த்திட்டு ரொம்ப கிளற வேண்டாம், ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி, வேலையும் ரொம்ப கம்மி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.